தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பூக்கடை தெருவில் அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 1,77,000 ரூபாய் பணம் மற்றும் கடையில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். சுபா, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பூக்கடை தெருவில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த தெருவானது ஒரு மக்கள் நடமாட்டம் மிகுந்த தெருவாக காணப்பட்டு வரும் சூழலில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மர்ம நபர்கள் கடைகளின் பூட்டுகளை உடைத்து கடைக்கு உள்ளே இருந்த பணம் மற்றும் பொருட்களை திருடி சென்று விட்டனர். இந்த சம்பவமானது உத்தமபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையம் பூக்கடை தெருவில் உள்ள ராயல் எலக்ட்ரானிக், கண்ணன் பூக்கடை, ராசி பலசரக்கு கடை மற்றும் சிமெண்ட் கடை, விறகு கடை, பலசரக்கு கடைகள் என பல்வேறு கடைகளில் மர்ம நபர்கள் பூட்டினை உடைத்து பொருட்களையும் பணத்தையும் திருடி சென்று விட்டனர். குறிப்பாக உத்தமபாளையம் பூக்கடை தெருவில் அமைந்துள்ள ராயல் எலக்ட்ரானிக் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த கல்லாப்பட்டியில் பொருட்கள் வாங்க வைத்திருந்த 1,77,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டனர். அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த பலசரக்கு கடைக்கு சென்று காலையில் பலசரக்கு சாமான் வாங்க வைத்திருந்த 4,000 ரூபாயும் திருடி சென்று விட்டனர். இந்த சம்பவம் அறிந்து உத்தமபாளையம் காவல்துறையினர் விரைந்து வந்து கடைகளையும் விசாரணையில் மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது உத்தமபாளையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செங்குட்டு வேலவன் தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி போட்டேஜ்களை வைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, இந்த சம்பவம் உத்தமபாளையம் நகர் பகுதியில் பெரும் அச்சத்தையும் பதற்றையும் ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். தொடர்ந்து உரிமையாளர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 4 கடையை இன்னைக்கு நைட்டில் பூட்டை உடைச்சிருக்காங்க. ஒரு மொத்த சின்ன கடையில் இந்த கடையில் இப்போ பலசர கடை முன்னாடி நிற்கிற ராசி பலசர கடை, அங்கே ஒரு 3,000 4,000 சில்லு இருக்குங்கிறாங்க. 4வது வந்து நம்ம ராயல் எலக்ட்ரிக்கல் உடைச்சிருக்காங்க. அங்கே கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு 1,3 லட்ச ரூபா அவர் வச்சுருந்துருக்கிறாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா 3:30 மணி அளவில் ஒரு 4-5 கடையில் வந்து திருடு போயிருக்கு. ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா மறுநாளுக்கு தேவையான அமௌண்ட்டுலாம் வச்சுருப்பாங்க. அதை திருடு போயிருக்கு. என் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா என் கடை வந்து ராயல் எலக்ட்ரிக்கல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 1,77,000 ரூபா, 1,77,000 ரூபா வச்சுருக்கேன். அதை கையாடல் பண்ணிட்டாங்க. ஏன்னா மெயின் பஜாரில் இருக்கிற ராசி மளிகைங்கிற கடையில் பூட்டை வந்து அறுத்து உள்ளே உடைச்சி ஒரு சில்லறை காசு, மற்ற ரூபாய் 10 ரூபா நோட்டுகள் மற்றதெல்லாம் வந்து ஒரு 4,000 ரூபாய்க்கு மேற்பட்டு எடுத்திருக்காங்க. மற்ற பொருள் பெரிய பொருள்லாம் இருந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.